பொதுவாவே இப்ப இருக்கிற காலகட்டத்தில கண் திஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த கண் திஷ்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா இது கண் திஷ்டி அப்படிங்கிறது அடுத்தவங்க நம்மளுடைய வளர்ச்சிய கண்டு ஒரு பொறாமை கொள்றது, தீய எண்ணங்களால ஒருவர் நம்மள படும்போது இந்த கண் திஷ்டி அதாவது எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உருவாகுது. இத போக்க நம்ம என்னலாம் செய்யலாம்? இது இருந்தா நமக்கு இந்த கண் திஷ்டி பிரச்சனை ஏவல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திப்போம், இதை எப்படி சரி செய்யலாம், இதற்கு உண்டான பரிகாரம் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம நீக்க ஆன்மீக ரீதியாகவும் சரி பாரம்பரிய வழிகளிலுமே பல பரிகாரங்கள் இருக்குது. அதை நம்ம முறையாக செஞ்சாலே போதும். எப்பேற்பட்ட கண்டிஷ்டியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கிவிடும். இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் உங்களுக்கு இந்த சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கண் திஷ்டி பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வீட்டில் கண் திஷ்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, சண்டை சச்சரவுகள் வருது, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறது, காரணமில்லே இல்லாத ஒரு நோய்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையில் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல கண் திஷ்டி அப்படின்னாவே முக்கியமாக ஒருவரோட தீய எண்ணங்களால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான இந்த எதிர்மறை ஆற்றல் தான். இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க, 3 அல்லது 7 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு சிறிதளவு கடுகு எடுத்துக்கோங்க, இதை 3ஐயும் எடுத்துக்கோங்க. இதை வலது கையில் எடுத்து பாதிக்கப்பட்டவரை உட்கார வச்சுட்டு அதை நீங்கள் தலையை சுற்றி முப்புரி சுற்றாக சுற்றி, அதாவது இப்படி 3 சுற்று, இப்படி ரிவேஸில் 3 சுற்று, அப்படி சுற்றிட்டு அடுப்பில் போயிட்டு அதை நெருப்பில் போட்டு வேணும். அடுத்ததாக எலுமிச்சம்பழ பரிகாரம். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க, ஒரு துண்டில் குங்குமம் தடவிக்கோங்க, வீட்டோட வாசலில் அல்லது திருஷ்டி இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், அல்லது தலைக்கு கூட நீங்கள் சுற்றி நறுக்கி அதன் வீட்டோட 4 திசைகளில் எரியலாம், அல்லது மூக்குட்டியில் எரிவது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக வாசற்படிக்கு பார்த்திங்களா, வாசற்படியில் கண் திஷ்டி கணபதி சிலை இருக்கிறது ரொம்பவே நல்லது. காய்ந்த எலுமிச்சை, மிளகாய் மாலை அல்லது கருப்பு கயிறு கட்டுறது இதெல்லாமே ரொம்ப நல்லது. அடுத்தது வீட்டிற்குள்ளே பூக்கள் வைக்கிறது. வீட்டிற்கு வருவங்களோட கண் படும் இடத்துல ஒரு பெரிய பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் நிறைய பூக்களை மிதக்க விடலாம். அடுத்தது கருப்பு மை பொட்டு. குழந்தைகள் மற்றும் பெரியவங்களுக்கு நெற்றியில் அல்லது காதுக்கு பின்னால் கருப்பு மை பொட்டு வைக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இப்போவுமே பாருங்கள், குழந்தைங்களுக்கு பெரிய பொட்டாக வைப்பாங்க. சின்ன பொட்டாக வச்சோம் அப்படின்னா கண் திஷ்டி படும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு இப்போ கூட பெரிய பொட்டாக தான் வைப்பாங்க. அதே மாதிரி அதில் கண் திஷ்டி பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பொட்டு வைப்பாங்க, அது ரொம்பவே நல்லது. இது எல்லாமே கண் திஷ்டியை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி கற்பூரம் ஏற்றுதல். ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமையில் கற்பூரம் ஏற்றி வீட்டோட மூலைகளில் காட்டலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. கந்த சஷ்டி விரதம் இருந்தால் கூட நமக்கு பிரச்சனைகள்லாம் தீருமா. கந்த சஷ்டி விரதம் முருகரோட அருளை பெற கடைபிடிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். இதனால் மன அமைதி, குழந்தை பாக்கியம், எதிரிகளை வெல்ல உதவும். இருந்தால் கூட கடுமையான விரதம் இருப்பதனால சில பேர்த்துக்கு உடல் உபாதைகள் வரலாம், அதாவது அஜீரண கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமா. கந்த சஷ்டி விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது. கந்திஷ்டி அறிகுறிகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கந்திஷ்டி அப்படிங்கிறது கண்ணூறு அல்லது கண்ணேறு அப்படின்னு சொல்வது வழக்கம். இது சமஸ்கிருத வார்த்தையான திருஷ்டி அப்படிங்கிறது தான் வந்தது. இதனோட பொருள் பார்வை அல்லது கண் பார்வை அப்படின்னு சொல்கிறது தான். இதாவது ஒருத்தர் நம்மளை தீய பார்வையை குறிக்கக்கூடிய ஒரு செயல். இது மற்றவங்களோட பார்வை காரணமாக ஏற்படக்கூடிய தீங்கு. அடுத்தவங்க மீது பொறாமை கொள்வது தீய பார்வையிலால் ஏற்படும் ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க எதிர்மறை பார்வையிலால் நோய்வாய்ப்படலாம், சண்டை சச்சரவுகள் நம்மளுடைய குடும்பத்தில் ஏற்படலாம், விரும்பத்தக்காத நிகழ்வுகளை நம்ம சந்திக்கலாம். இதெல்லாம் ஒரு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய வீட்டு பெரியவங்க சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
கண் திஷ்டியோட பொதுவான அறிகுறிகள் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன் இப்படி உடம்புலாம் ஒரே வலியாக இருக்கும், ஆனால் ஏன் வலிக்குது அப்படின்னு தெரியாது. இதற்கு எல்லாமே ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கண் திஷ்டியோட பொதுவான அறிகுறிகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அதீதமாக உடல் சோர்வாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே காரணமே இல்லாத சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் தலை தூக்கிறது. அதே மாதிரி கவனம் சிதறுதல், அடிக்கடி கொட்டாவி விடுறது, புதிதாக அணிந்த ஆடை கிழிந்து போவது, எடுத்த காரியங்கள் எல்லாமே நடைபெறாமல் தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது எல்லாம் ஒரு முக்கியமான கண் திஷ்டி அறிகுறியாக ஒருவருக்கு கண் திஷ்டி இருப்பதை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன உப்பு சப்பற்ற விஷயங்களுக்கு எல்லாமே அடிக்கடி பிரச்சனைகள் வருவது இதனோட முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்குது. எந்த வேலையிலும் மனம் பார்த்திங்களா ஒரு நிலையில் இருக்காது. சுப நிகழ்ச்சிகளில் தடை, கைப்பொருள் இழப்பு, வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலக்குறைவு, மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே ஏற்படுறது, பண வரவுல தடைப்படுவது, தொழிலில் நஷ்டம் ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் எல்லாமே தென்படும். குழந்தைங்கிட்ட என்ன அறிகுறிகள்லாம் காண்படும்? சரி, நமக்கு பெரியவங்க இதெல்லாம் தெரியும், அதனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி கண் திஷ்டி ஏற்பட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சாதாரண மனிதர்களை குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது கண் திஷ்டி அப்படிங்கிறது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துமா. குழந்தைகள் பார்த்திங்களா நல்லா தூங்கிட்டு இருக்கும், திடீர்னு அழகும். பசியின்மை அல்லது நன்றாக விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் கூட சோர்ந்து போவாங்க. குழந்தைங்க அடிக்கடி கீழே விழுந்து அடிபடுவது, உடல்நிலை சரியில்லாமல் போவது போன்ற அறிகுறிகள் எல்லாமே ஒரு கண் திஷ்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, திஷ்டி கழிக்கிறது. இப்படி உண்டாகக்கூடிய திஷ்டிகளை கழிப்பதற்கு அந்தி சாந்தியும் நேரம், அதாவது அந்தி சாயக்கூடிய நேரத்திலும் ரொம்ப உகந்தது. திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருப்பது ரொம்ப முக்கியம். இதில் என்ன கிழமை செய்யலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் திஷ்டி கழிக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக அமாவாசை நாளில் கண்டிப்பாக இந்த திஷ்டி குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும் திஷ்டி கழிப்பது ரொம்ப சிறந்தது. திஷ்டி கழிக்க வேண்டியவங்க வெறும் தரையில் அமராமல் தரையில் ஏதாவது விரிப்பு அல்லது பாய் எடுத்து விரித்து போட்டுக்கோங்க. ஒருவருக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமோ சுற்றி போடலாம். திஷ்டி கழிப்பவர் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு திருஷ்டி கழிக்க வேணும். கண் திஷ்டியை முக்கியமாக நம்ம போக்க கற்பூரத்தை எரிப்பது, ஆரத்தி எடுக்கிறது, கால்களில் கருப்பு கயிறு கட்டுறது, வியாபார தலங்களில் எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வைக்கிறது, சாம்பிராணி போடுறது போன்றவை எல்லாமே ஒரு எளிய வழிபாடாக இருக்கும். கண் திஷ்டி பரிகாரமாக வீட்டிற்கு வருவங்களோட கண்களில் படக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பாத்திரத்தில் பூக்களை நீங்கள் மிதக்க விடலாம். நிலவாசப்படிக்கு மேலே கண் திஷ்டி கணபதியை வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டிற்கு வருவங்களோட பார்வை திசை திருப்பும் பொருட்டு மீன் தொட்டியை வைக்கலாம். வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் திடமான கயிற்றில் கோர்த்து நீங்கள் தொங்க விடலாம். கற்றாழை செடியை வாசலுக்கு நேராக கட்டி நீங்கள் தொங்க விடலாம். நாட்டு மருந்து கடைகளில் பாருங்கள் கிடைக்கும். ஆகாய கருடன் கிழங்கு வாங்கி நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் தடவி வீட்டுக்கு வெளியே வாசலில் கட்டி வைக்கலாம். இது ரொம்பவே நல்லது. குளிக்கும் நீரில் சிறிது கல்லுப்பு சேர்த்து நீங்கள் குளிங்களே. கண் திஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கண் திஷ்டியால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, அசதி, உடல் வலி அனைத்துமே நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமாகவும் இந்த பரிகாரமானது சொல்லப்படுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த கண் திஷ்டி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கண் திஷ்டியானது ஒரு மனிதனை ஒரே பார்வையால் விழித்து விடக்கூடியது. ஆமாங்க, ஒருவர் இன்னொருவரை கண் திஷ்டி வைத்து விட்டால் போதும், அது அவங்க எப்பேற்பட்ட நல்ல நிலையில் இருந்தால் கூட உடனே அவங்களோட வாழ்க்கையில் சரிவை சந்திக்க நேரிடுமா. அத்தனை பெரிய சக்தி இருக்கா இந்த கண் திஷ்டிக்கு. அதிலும் நாம் நன்றாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சாலே விளைவுகளை பற்றி சொல்லவே தேவையில்லை. இத்தகைய கொடிய இந்த கண் திருஷ்டியிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள தான் நம்ம முன்னோர்கள் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் கண் திருஷ்டி கழிக்கிறது. இது அவங்களுக்கு தெரிந்த வகையில் செய்து வந்தாங்க. இப்போது ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் கொடிய கண் திருஷ்டி நீங்கள் எளிமையாக இப்போது ஆன்மீகம் குறித்த பதிலும் நம்ம விரிவாக தொடர்ந்து பார்க்குறோம். கண் திருஷ்டி போக நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது பல வழிமுறைகளும் பல பரிகாரங்களும் இருந்தால் கூட அன்றைய காலத்திலிருந்தே பின்பற்றி இன்று வரைக்குமே கடைபிடிக்கக்கூடிய எளிமையான முறை தான் இந்த விஷயங்கள்லாம். அதே மாதிரி பார்த்தோமா கண் திருஷ்டி சுற்றி போடுறது,
இதை நாமும் பல இடங்களில் பார்த்துருப்போம், நம்மளோட வீடுகள்லேயும் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். அப்படியே திருஷ்டி சுற்றி போட பெரும்பாலுமே கல்லுப்பையும் காய்ந்த மிளகாய் தான் பயன்படுத்துவாங்க. இதில் நாம் வேறு பொருட்களை வைத்து திருஷ்டி சுற்ற போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இதற்கு ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சுண்ணாம்பையும் மஞ்சளையும் கலந்து தண்ணீர் ஊற்றி அதை கலந்துக்கோங்க. இப்பொழுது அந்த தண்ணீரை சிவப்பு நிறத்தில் மாறிவிடும் இல்லையா? அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 4ஆக அதை கட் பண்ணிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை முழுவதுமாக அரிந்து விடக்கூடாது. அந்த அடிப்பாகம் அப்படியே அரியாமல் முழுமையாக இருக்கணும். அப்போது இந்த எலுமிச்சம்பழத்தோட உள்ளே பார்த்திங்களா சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதன் மேலே 3 கிராம்பையும் வச்சுக்கோங்க. இப்படி அந்த கிராம்பிற்கு மேலே ஒரு கற்பூரத்தை வைத்து ஏற்றி விடுங்க. நாம் யாருக்கு திருஷ்டி கழிக்க போகிறோமோ அவங்கள நிற்க வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட இடமிருந்து வலம் 3 முறையும், வலமிருந்து இடம் 3 முறையும், மேலிருந்து கீழாக 3 முறை சுற்றுங்க. அதன் பிறகு இதை அப்படியே நிலைவாசலுக்கு வெளியே கொண்டு போயிட்டு நிலைவாசலையும் இதே போல் இடமிருந்து 3 முறை 3 முறையும், வலமிருந்து 3 முறையும், மேலிருந்து கீழாக 3 முறையும் சுற்றுங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை கொண்டு போயிட்டு வெளியில் ஊற்றிவிட்டு வீட்டிற்குள்ளே வரும்போது கை கால்களை நீங்கள் அலம்பி கொண்டு வீடு வந்துடுங்க. வாரம் ஒரு முறை இது போல் திருஷ்டி கழிச்சிங்களா போதும். எவ்வளோ பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் உங்களை அண்டவே அண்டாது. மேலுமே எவ்வளோ பெரிய தீய சக்திகள் எதுவுமே உங்களை அண்டாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுது. இந்த வழிமுறைகள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த முறையில் திருஷ்டி கழிப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.